இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு சும்மா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை இருந்தால் போதும். நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை. ஒரு 3 காஞ்ச மிளகாய். இது வந்து காஷ்மீரி மிளகாய். இதான் நல்லா கலர் கொடுக்கும். ப்ளஸ் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இந்த காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக நம்ம கீரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இது வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 4-5 பூண்டு அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம போட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் எப்பவுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேனால இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் அரைக்கணும். இதனால் மைய அரைச்சிக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகா போட்டு அரைச்சனால ரொம்ப அழகாக கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம இது வந்து தாளிக்க மட்டும் தான் செய்யணும். இது கொதிக்க வைக்கக்கூடாது. ஸோ இப்படியே சாப்பிட்றதுனால அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிட்டோம்னா. ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. செமி லிக்விடாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போடணும். நம்ம இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு 4-5 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடணும். இந்த சட்னிக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கார்டன்லேருந்து பறித்த கருவேப்பிலையும் நான் வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அவ்வளோதான். நமக்கு சட்னியில் ஊற்ற வேண்டியதான். நமக்கு சூப்பரான ஒரு சட்னி கிடைச்சிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.